வணக்கம், நான் உங்கள் பிகேகே இன் லைஃப் டிசைன்ஸ் வித் பிகேகே. இன்று ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என்னுடைய சேனல் பேர் லைஃப் டிசைன் வித் பிகேகே. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சா ஷேர் பண்ணுங்கள், விரும்பினால் லைக் பண்ணுங்கள். என்னுடைய நம்பர் 9444413717. மாலை 6 முதல் 8 மணி வரை நீங்கள் என்னை ஃபோன் பண்ணலாம், மெசேஜ் அனுப்பலாம். நான் அவைலபிளாக இருப்பேன். சண்டேஸே கொஞ்சம் ஆஃப் எடுத்துடுறேன். இருந்தாலும் நேற்று 2-3 பேர்கிட்ட பேசினேன். நான் பேசும்போது ரத்ன சுருக்கமாக உங்களுக்கு என்ன வேணும், என்ன ப்ரேயர் சொல்லித்தரணும், எப்படி அஃபர்மேஷன் சொல்லித்தரணும், அது மாத்திரம் சொன்னால் எனக்கு ஈஸியாக இருக்கும். நானாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டாலுடைய பெரிய கதை, நாத்தனார் அதை பண்ணல, மாமியார் இப்படி சொன்னாங்க, அப்படி பெரிய கதை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஈவினிங் கிட்டத்தட்ட 100 கால்ஸ் நான் அட்டன் பண்ணுறேன். 100 கால்ஸ், ஓகேங்களா? அப்படி அட்டன் பண்ணும்போது என்ன ஆகிடுது, மற்றவங்களுக்கான நேரத்தை நீங்கள் தேவையில்லாமல் எடுக்கிறீங்க. தயவுசெய்து ரத்ன சுருக்கமாக எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இது எப்படி சால்வ் பண்ணுறது, நான் என்னால் முடிஞ்ச உதவியை நான் செய்கிறேன். கடவுளை வேண்டிக்கிறேன், உங்களுக்கு நீங்கள் விரும்பியது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். ஓகே, இப்போது நாம் எதை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறோமோ, நீங்கள் சூஸ் பண்ண உடனே, நினைத்த உடனே அது நம்மை நோக்கி வர எத்தனைக்கிறது, ஏற்படாது அப்படி வரத்துக்கு. அடுத்து உங்களுடைய ஆக்டிவிட்டி பொறுத்து தான் அது உங்கள் அருகில் வரும். ஸோ நம்ம யோசனை பண்ணும்போது கரெக்டாக யோசனை பண்ணணும். யோசனை பண்ணி இது வேணும் அப்படின்னா அது அப்படியே மெதுவாக உங்ககிட்ட வந்துடும். இதுக்கு நம்மளே ஒரு தயார்படுத்திக்கணும். மன தெளிவு, வேண்டாத எண்ணங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக போடணும். அதுக்கு என்ன பண்ணணும், மெடிடேஷன் பண்ணணும். 5 நிமிஷம் காலையில் எழுந்து, வெறும் மெடிடேஷன் ஞானி மாதிரி இருக்க வேண்டாம். ஒரு சின் முத்திரை இதை வச்சுட்டு காலை மடக்க முடியுங்க, இல்லாட்டி கால் நல்லா தரையில் படுற மாதிரி தொடையில் இந்த 2 சின் முத்திரை இப்படியே வச்சுட்டு வெறும் மூச்சு இழுத்து மூச்சு விடுங்க 5 நிமிஷம். அடுத்த 5 நிமிஷம் உங்களுக்கு வேணும்னு ஆசைப்படுறீங்கல்ல, அடுத்த 5 நிமிஷம் எதுக்கெல்லாம் நேற்று நடந்தது, முன்னாடி நடந்துக்கெல்லாம் நன்றி சொல்லணுமோ ஒரு 3, 4, 5 எடுத்து நன்றி சொல்லிடுங்க. அதுக்கு அடுத்த 5 நிமிஷம் உங்களுக்கு வேணுங்கிறத விஷுவலைஸ் பண்ணுங்க, காட்சிப்படுத்துங்கள். காட்சிப்படுத்தினால் உடனடியாக அது மனத்தில் பதிவாகும். மனசில் பதிவானோடனே நீங்கள் அந்த அஃபர்மேஷன் எழுதலாம், அஃபர்மேஷன் சொல்லலாம். நிறைய பேர் 2-3 பேர் சொன்னாங்க, நேற்று எனக்கு எழுத படிக்க தெரியாதம்மா, முந்தா நாள் எழுத படிக்க தெரியாதம்மா, எழுத படிக்க தெரியும். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இந்த காலத்தில் எழுத படிக்க தெரியாமல் எப்படி இருப்போன்னு. எழுத படிக்க தெரியாதவர்கள் ஜபமாலை வாங்கி கொள்ளுங்கள். ஜபமாலை 108 போட்டுக்கோங்க. அந்த 108 ஜபமாலையில் நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை, நான் சொல்கிறேன் இப்போ என்னெல்லாம் அஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அந்த மாதிரி எண்ணங்களை 108 தரம் சொல்லுங்கள். எழுதும்போது 55, ஜபமாலை சொல்லும்போது ஏன் 108 தரம்னா, அது அட்லீஸ்ட் ஒரு 50 முடியும். நம்ம மனசு பல விதத்தில் பறக்கிற ஒரு ஜென்மம் நாம். அதனால் நம்ம அந்த ஜபமாலையை அப்படி 1, 2, 3 எண்ணாமல், நான் என் குறிக்கோளை அடைந்து விட்டேன், இப்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி அப்படின்னு ஒன்றொன்னா நீங்கள் ஜெபமாலையை எண்ணுங்க. எண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதோடு முடிஞ்சது, வேலையை பாருங்கள். ஆனால் மனசில் எப்போவுமே ஒரு நிறைவோடு, சந்தோஷத்தோடு. கோபம் வரும், வருத்தம் வரும், உடனே மறந்துடுங்க. எவ்வளோ குயிக்காக மறக்கிறீங்களோ அவ்வளோ குயிக்காக இடம் காலியாது. வாழ்க்கையில் எல்லா இழப்பும் ஒரு நன்மைக்கே. ஆனால் நாம் விரும்புபவர்கள் இறந்து விட்டால் மிக கஷ்டம். அது நன்மை அல்ல. அந்த வருத்தம் போகிறது ரொம்ப நாளாகிடுது. அதுக்கு தான் உப்பு, புளி, காரம், வெல்லம் சேர்த்து ஒரு உருண்டை வாயில் வச்சுக்கோங்கன்னு உங்களுக்கு நான் சொன்னது. ஆனால் மற்ற எல்லா இழப்புகளும் ஏதோ ஒன்று காணாமல் போச்சு. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும்போது என்ன பண்ணும், ஏதாவது ஒன்று தொலைச்சிருவீங்க, ஏதாவது ஒன்று முக்கியமாக மறந்துடுவீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களை சுற்றி ஓடிக்கொண்டிருக்கும். அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் பட்சத்தில் பிரபஞ்சம் உங்கள் அருகில் வந்து விட்டது என்று அர்த்தம். இப்போ நிறைய பேர் அஃபர்மேஷன் எப்படிமா பண்ணுறது, அஃபர்மேஷன் எப்படி பண்ணுறது,
அஃபர்மேஷன் இப்படி பண்ணலாம். பணம் வேண்டும். கடன் இருக்கா? கடன் அடைத்து விட்டேன் கூட சொல்ல வேண்டாம். நான் மன அமைதியுடன் செல்வ செழிப்புடன் இருக்கிறேன் இப்போது, பிரபஞ்சத்திற்கு நன்றி. எழுதுறதா இருந்தால் 55 தரம். நான் மன அமைதியுடன் செல்வ செழிப்புடன் இருக்கிறேன் இப்போது, பிரபஞ்சத்திற்கு நன்றி. பிரிவினையா? பொண்ணு என்கிட்ட பேச மாட்டேங்கிறாளா, மகன் என்கிட்ட பேச, அவங்க பேரை சொல்லி என்னுடன் நானும் என் மகனும் சுமூகமான உறவில் இருக்கிறோம் இப்போது, பிரபஞ்சத்திற்கு நன்றி. அதே மாதிரி நானும் என் மகனும் நல்ல சுமூகமான உறவுடன் இருக்கிறோம் இப்போது, பிரபஞ்சத்துக்கு. இது சொல்லி 10 நாளில் ஒரு பொண்ணு வந்து அப்பா அம்மாட்ட பேசிட்டான். குழந்தை இல்லையா? முக்கியமாக குழந்தை இல்லாததுக்கு பண்ண வேண்டிய பரிகாரம், அழகாக ஒரு செட்டு துணி வாங்கி பீரோவில் வச்சிடணும். குழந்தை துணி, நல்ல சத்தான ஆகாரம். முருங்கைக்கீரை சூப் இஸ் வெரி குட். முடிஞ்சால் 2 பொட்டுக்கடலை இல்லாட்டி பாதாம் போட்டு அந்த சூப்பை குடிக்கலாம். அதில் வந்து பட்டை, சோம்பு, லவங்கம் போடாதீங்க, பட்டை சோம்பு அதை 2 போட்டு நல்லா கொதிக்க விட்டு அதை குடிங்க. இன்னொன்று, ஏங்காதீங்க, குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு. குழந்தை எனக்கு பிறந்து விட்டது, எனக்கு குழந்தை பிறந்து விட்டது இப்போது, பிரபஞ்சத்திற்கு நன்றி. அதுதான் அதோட அஃபர்மேஷன். எனக்கு குழந்தை பிறந்து விட்டது இப்போது, பிரபஞ்சத்திற்கு நன்றி. அடுத்தது, நீங்கள் எல்லாமே எழுதினா ரொம்ப நல்லது. 55 தரம். ரொம்ப கஷ்டமாக இருந்து இது தேவைன்றவங்க காலையில் 4:30 மணிக்கு கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். 4:30 to 5:30 பண்ணி முடிச்சுருங்க. அதான் பிரம்ம முகூர்த்தம் முடிஞ்சு போயிடும். இல்லாதவங்க டைம் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்க. இந்த அஃபர்மேஷன்லாம் சொல்லும்போது ஒரே இடத்துல உட்காரணும். இங்கேருந்து வெளியூர் போகிறீங்களா, வெளியூர் போய் வேறு எங்கேயா போகக்கூடிய சந்தர்ப்பமாக அங்கே போய் கூட ஒரு இடமா உட்காந்து அந்த 2-3 நாள் அந்த ஒரு இடத்துல தான். ஏன்னா அந்த இடத்துல நீங்கள் ஒரு எனர்ஜியை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒரே நோட் புக்கு தான் யூஸ் பண்ணணும். அது முடிஞ்சப்புறம் ஜாகிரதையாக ஒரு இடமா ஒரு குங்கும சந்தனம் வச்சு தனியாக வச்சுருங்க. அஃபர்மேஷன் எழுதி முடிஞ்ச நோட் புக்கு எடுத்து தனியாக வச்சுருங்க. அதே மாதிரி அந்த டைம், இன்றைக்கி காலை இன்றைக்கி 10 மணிக்கா, நாளைக்கு 10 மணிக்கு, நாளைக்கு 10 மணிக்கு, அதுதான். சாயங்காலம் 6 மணிக்கா, 6 மணிக்கு. அவசரமாக ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறவங்க கண்டிப்பாக நீங்கள் 4 மணிக்கு எழுந்து தான் ஆகணும், அதை செஞ்சு தான் ஆகணும். குலதெய்வம் இருக்கிறவங்க அனைவரும் குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக செஞ்சாகணும். அடுத்தது, வேலையில் ப்ரமோஷன். எனக்கு இப்போது வைஸ் பிரசிடெண்ட்டாக என்ன வேணுமோ அது கிடைத்து விட்டது, பிரபஞ்சத்திற்கு நன்றி. நான் இப்போது வைஸ் பிரசிடெண்ட் ஆகிவிட்டேன், பிரபஞ்சத்துக்கு நன்றி. அடுத்தது, வேலையில் எனக்கு ப்ரமோஷன் கிடைத்து விட்டது இப்போது, பிரபஞ்சத்துக்கு நன்றி. வேலையில் எனக்கு ப்ரமோஷன் கிடைத்து விட்டது, பிரபஞ்சத்திற்கு நன்றி. என் மகள் திருமணம் இனிதே முடிந்தது இப்போது, பிரபஞ்சத்திற்கு நன்றி. என் மகன் திருமணம் இனிதே முடிந்தது இப்போது, பிரபஞ்சத்துக்கு நன்றி. என் மகனுக்கு வேலை கிடைத்து விட்டது இப்போது, பிரபஞ்சத்திற்கு நன்றி. என் மகன் வேலை கிடைத்து விட்டது இப்போது, பிரபஞ்சத்திற்கு நன்றி. அடுத்தது, நானும் என் தாயும், என் தாயின் உடல்நிலை நன்றாக இருக்கிறது இப்போது. நானும் என் தாயும் கிடையாது, என் தாயின் உடல்நிலை நன்றாக இருக்கிறது இப்போது, பிரபஞ்சத்திற்கு நன்றி. என் தாயின் உடல்நிலை நன்றாக இருக்கிறது இப்போது. அதே மாதிரி தான் தாய், கணவர், அவங்க பேரை சொல்லணும், என்ன உடம்பு சரியில்லைன்னு சொல்லணும், சரியாக போச்சுன்னு சொல்லணும், இப்போது சொல்லணும். சொல்லி பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி நடந்து விட்டதா. கடன் மாத்திரம், கடன் இருக்கிறது முடியும், கடனில் கொடுத்து விட்டேன்லாம் கூட சொல்ல வேண்டாம். செல்வ செழிப்புடன் இருக்கிறேன் இப்போது, வியாபாரம் நல்லா போல, என்னுடைய வியாபாரம் மிக சிறப்பாக நடக்கின்றது இப்போது, பிரபஞ்சத்திற்கு நன்றி. புரிஞ்சுதா? இப்படியே இப்போது வரணும், பிரபஞ்சத்துக்கு வரணும், நல்ல வார்த்தைகள் தான் வரணும், பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லணும். இப்படி சொல்லிகிட்டே வந்தால் நீங்கள் எண்ணுகின்ற அத்தனை விஷயங்களும் கண்டிப்பாக நிறைவேறும். சொல்ல 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 தான் அந்த எனர்ஜி, நீங்கள் அதுவாக மாறிவிடுங்கள், நீங்கள் செல்வந்தராக மாறிவிடுங்கள், நீங்கள் வைஸ் பிரசிடெண்ட்டாக மாறிவிடுங்கள், நீங்கள் பரீட்சையில் பாஸ் ஆகிவிட்டதாக மாறிவிடுங்கள். அந்த உணர்ச்சி ஜாத்தி எவ்வளோ கொன்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு அது நடந்து முடிந்து விட்டது என்று அர்த்தம்.
இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் இதில் என்ன கண்டுபிடிச்சிக்கணும்னா, பிரபஞ்சத்துக்கு மொழி கிடையாது, அலைவரிசை மாத்திரம். எமோஷன்ஸ், உணர்ச்சி. இந்த உணர்ச்சியை நீங்கள் கொட்டிகிட்டே இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக பிரபஞ்சம் உங்களுக்கு தேவையான அனைத்தும் கொடுத்து விடும். உணர்ச்சி தான் தெரியும் அதுக்கு, அதான் அலைவரிசை. எப்படின்னா இந்த நாடி நரம்பு வழியாக இதயத்திலிருந்து இங்கே தான் நினைக்கிறோம், எப்போவுமே இங்கே தான் நினைக்கிறோம். இங்கேருந்து நினச்சி நாடி நரம்பு வழியாக போய் மூளைக்கு சென்று அடைந்து விடும். எங்கே? சப்கான்ஷியஸ் மைண்ட், ஆழ்மனதை அடைந்து அங்கிருந்து பிரபஞ்சத்திற்கு செல்லும். பிரபஞ்சம் ஒரு அளவிட முடியாத பெரிய புதையல் வைத்திருக்கிறது. பிகேகே பிள்ளைக்கு இது, சுந்தரத்துக்கு இது, சிதம்பரத்துக்கு இது, லக்ஷ்மிக்கு இது, அப்படி லைனாக வச்சுருக்கு. அவங்கவுங்க பேர் போட்டே நமக்கு இருக்குது. நீ கேட்டால் அது கிடைக்கும். நீ கேட்குற விதம் இருக்குது, நீ நினைக்கிற விதம் இருக்குது. எனவே நீங்கள் இதை செய்ய வேண்டும். இன்றைக்கி பௌர்ணமி. நீங்கள் உங்களால் முடிஞ்ச சாயங்காலம் உங்கள் வீட்டில் அம்பாள் இருந்தால் விளக்கேற்றுங்க. வெல்லத்தில் ஒரு இனிப்பு செஞ்சு வைங்க. என்ன நல்ல வாசனையாக புஷ்பம் இருக்கும் அதெல்லாம் போடுங்க. அப்புறம் மொட்டை மாடியோ எங்கே நிலா தெரியுதோ பால்கனிலேருந்தோ கொஞ்சம் தண்ணி எடுத்து சந்திராய நமக அப்படி சொல்லி சந்திரனுக்கு கொஞ்சம் அர்க்கியம் பண்ணுங்கள். வீடு ஃபுல்லாக சாமிக்கிட்ட எல்லா இடத்துலையும் வாசனை நிரம்பி வழியட்டும். புரிஞ்சுதா? இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் என்னுடைய 1 lakh ரீச் ஆகணும். நீங்கள் உங்களுடைய உதவி தேவைப்படுங்க.